friends, welcome to Shoe Smart Workshop. இன்னைக்கு நம்ம டெய்லி வேர் யூஸ் பண்ற மாதிரி பேண்ட் கட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இது லூஸா கம்ஃபர்டபுளா இருக்கும். டெய்லி நம்ம வீட்டில் யூஸ் பண்றது கூட ரொம்ப கம்ஃபர்டபுளான பேண்ட். ஸோ இதோட மெஷர்மெண்ட் எப்படி நம்ம எடுத்துட்டு கட்டிங் பண்றதுன்னு பார்க்கலாம். உங்ககிட்ட மெஷர்மெண்ட் பேண்ட் இருந்ததுன்னா அந்த மெஷர்மெண்ட் பேண்ட்டோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களோட வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு ஃபுல் லென்த்து அண்ட் தென் சீட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா 4 ஃபோல்டிங் கிளாத் நீங்கள் எடுக்கணும். 4 ஃபோல்டிங் எடுத்துட்டு 4 ஃபோல்டிங்கில் வச்ச கிளாத் மேலே பாட்டம் ஃபோல்டிங்காக இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க. பாட்டமில் உங்களுக்கு 2 இன்ச்சஸ் ஃபோல்டிங்காக விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபுல் லென்த்து. ஸோ என்னோட பேண்ட் வந்து 39 இன்ச் லென்த் இருக்கு. ஸோ 39 இன்ச் பாட்டம் ஃபோல்டிங் விட்டுட்டு அதுக்கு மேலே 39 நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு லைன் போட்டு வச்சுக்கோங்க. எனக்கு கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால டாப்ல எலாஸ்டிக் கொடுக்கறதுக்காக இன்னும் 2.5 இன்ச் இதுலயே எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு துணி கம்மியா இருந்ததுன்னா நீங்க வந்து அங்கேயே கட் பண்ணி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக்கு கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நான் அங்கேயே வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இதுதான் வந்து ஃபுல் லென்த் எலாஸ்டிக் அண்ட் பாட்டம் ஃபோல்டிங்கான மெஷர்மெண்ட். இப்போ வந்து உங்களோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு வேஸ்ட் மெஷர்மெண்ட்டோட இன்னும் ஒரு 4 இன்ச்சஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு வேஸ்டோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ எலாஸ்டிக் கொடுக்கறதுனால கேதரிங் வரணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து விடணும். அதனால 4 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கிராச்சோட கிராச் லென்த் வந்து உங்களோட பெலி பட்டன்லேருந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ வேணும் உங்களுக்கு கிராச் லென்த். அப்படி இல்லை மெஷர்மெண்ட் எடுக்கலைன்னா உங்களோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது டிவைடட் பை 4 பண்ணிவிட்டு நீங்கள் கிராச் லென்த் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கிராச் லென்த்தை நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துட்டு கூட மார்க்கிங் பண்ணலாம். அதுக்கப்புறமா சீட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிட்டு சீட் மெஷர்மெண்ட்டை விட இன்னும் ஒரு 2.5 இன்ச் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். 2.5 இன்ச் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சீட்டோட மெஷர்மெண்ட் அண்ட் தென் கிராச்சோட மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக ஆகிடும். நீங்கள் சீட் மெஷர்மெண்ட் எடுக்காமல் வேஸ்ட் மெஷர்மெண்ட்டே நீங்கள் வச்சுட்டீங்கன்னா ரொம்ப டைட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக சீட் மெஷர்மெண்ட் எடுத்து ப்ளஸ் 2.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ பாட்டமோட விட்த் எவ்வளோ வேணும் உங்களுக்கு அங்கேருந்து நீங்கள் சீட் மார்க் பண்ணியிருந்தீங்க இல்லையா அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கிராச்சுக்கான ஷேப் கொடுங்க இந்த மாதிரி. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் எல்லாம் இல்லாமல் டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி நார்மல் ஒரு பைஜாமா பேண்ட். என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் அந்த டவுட் கிளியர் பண்ணுற மாதிரி வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து பாட்டம் ஃபோல்டிங் நான் ஒரு நாட்ச் போட்டுக்கிறேன். இப்போ வந்து கிராச்சுக்கான ஷேப் கொடுக்கலாம். ஸோ நான் 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணுறேன். அது வந்து ஸ்டிச்சிங்காக. இங்கே வந்து எலாஸ்டிக் ஜாயினிங்காக டாப் ஃபோல்டிங் அண்ட் தென் எலாஸ்டிக் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு சைடு ஒரு பீஸாக எடுத்துட்டு ஃப்ரண்ட் ஷேப் கொடுத்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா பேண்ட் ரெடி ஆகிடும். ஸோ ஜஸ்ட் பாட்டம் ஃபோல்டிங்கு, கிராச் ஜாயினிங் அண்ட் தென்
டாப்பில் வந்து எலாஸ்டிக் ஃபிக்ஸிங். அவ்வளோதான் இந்த பேண்ட்டு. ரொம்ப ஈஸியான மெத்தட். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.